கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இன்றைக்கு காட்டத்தி மரத்தை குறித்து பார்க்க இருக்கிறோம். இந்த காட்டத்தி மரம் என்பது வேதாகமத்தில் அநேக இடங்களிலே இதை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. இந்த காட்டத்தி மரம் என்று சொன்னால் முதலாவது இதனுடைய தன்மைகளை பார்ப்போம். இந்த காட்டத்தி மரத்தினுடைய தன்மை அகலமாய் வளரக்கூடியது. இரண்டாவதாக இதன் கிளைகள் தாழ்வானதாக காணப்படும். அதனால் குள்ளமாய் இருப்பவர்கள் கூட இந்த மரத்திலே எளிதில் ஏறிவிடலாம். மூன்றாவதாக இந்த காட்டத்தி மரத்தினுடைய பழங்கள் அத்தி பழங்களை காட்டிலும் சிறியனவாய் இருக்கிறது. இது சிறிய பழங்களாய் இருப்பதினால் எளிதில் இது கீழே விழும் தன்மையுடையது. இதனால் இது இந்த பழங்கள் ஐஸ்வர்யவான்களை காட்டிலும் ஏழை எளிய மக்களுக்கு அந்நாட்களிலே அதிகமாய் பயன்பட்டது. இந்த காட்டத்தி மரத்தினுடைய எடை என்பது மிக குறைவாய் காணப்படும். அதனால் இது மிகவும் ஒரு கனவீனமுள்ள ஒரு மரம் என்றே சொல்லலாம். ஏனென்றால் இந்த மரத்தை வைத்து நாம் மேஜையோ கட்டிலோ இந்த மாதிரி ஒரு பெரிய பொருட்களோ இதை வைத்து செய்ய முடியாது. இதை அந்நாட்களிலே எதற்காக பயன்படுத்தினார்கள் என்று சொன்னால், சவப்பெட்டி செய்வதற்கும் வீட்டில் மேற்கூரை அமைப்பதற்கு மாத்திரம் இந்த மரங்களை அந்நாட்களிலே மக்கள் பயன்படுத்தினார்கள். இப்படிப்பட்ட ஒரு சாதாரண ஒரு மரத்திலிருந்து நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள இருப்பது, லூக்கா 19வது லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரத்தில் அங்கே சகேயு என்கிற ஒரு மனுஷன், நாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி. இந்த பகுதியில் இந்த சகேயு என்கிற மனுஷன் இந்த காட்டத்தி மரத்தில் ஏறி இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்கிற வாஞ்சையினால் அவன் அதில் ஏறி இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அவனை அண்ணாந்து பார்த்து, சகேயுவே, நீ கீழே இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லி அவனுடைய வீட்டுக்கு சென்று கர்த்தர் அவனுக்கு இன்றைக்கு இந்த வீட்டுக்கு இரட்சிப்பு வந்தது என்று கர்த்தர் சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த காட்டத்தி மரம் என்பது வேதத்திலே ஆண்டவர் அநேக இடத்துல சொல்லியிருக்கிறார். ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதாக இருக்கிறது என்று, அது ரொம்ப கடினமானது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஐஸ்வர்யவானாகிய சகேயுடைய இரட்சிப்புக்கு இந்த காட்டத்தி மரம் பயன்பட்டது. அந்த கடினமான ஒரு ஐஸ்வர்யவானுடைய இரட்சிப்புக்கு இந்த மரம் பயன்பட்டது. இதனுடைய 3 தன்மைகள் நமக்குள்ளும் காணப்படும் என்று சொன்னால், நம் வாழ்க்கையிலும் அநேக ஐஸ்வர்யவான்களை நாம் ஆண்டவருக்குள்ளாக நடத்த முடியும், நாம் இரட்சிப்புக்குள்ளாக நடத்த முடியும். அந்த தன்மைகள் என்னவென்றால், முதலாவது தன்மை, காட்டத்தி மரம் அதனுடைய கிளைகள் தாழ்வானதாய் காணப்பட்டது. அந்த தாழ்வு என்பது எதை குறிக்கிறது என்றால், தாழ்மையை குறிக்கிறது. நம் வாழ்க்கையில நம்மிடத்தில் முதலாவது காணப்பட வேண்டியது தாழ்மை மிக மிக அவசியம். கர்த்தருக்கு முன்பாகவும் உலக மனிதர்களுக்கு முன்பாகவும் நாம் தாழ்மையாக இருப்பது மிகவும் அவசியம். இரண்டாவது, இதனுடைய பழங்கள் அநேக ஏழை எளிய மக்களுக்கு பயன்பட்டது. ஆமோஸ் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 7வது அதிகாரம் 14வது வசனத்தில் ஆமோஸ் தீர்க்கதரிசி, நான் காட்டத்தி பழங்களை பொறுக்குகிறவனாய் இருக்கிறேன் என்று அவனுடைய வாயினால் சொன்னதை நாம் பார்க்க முடியும். ஏனென்றால் அது அந்த நாட்களிலே ஏழை எளிய மக்களுக்கு பயன்பட்டது. அதே போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அநேக ஏழை எளிய மக்களுக்கு பயன்படுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அவர்களுக்காக இரக்கம் செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அதன் பின்பதாக 3வது காரியம், இதனுடைய அந்த மரம் அது கனம் குறைவாய் இருந்ததினால் அது மேற்கூரையாக பயன்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். மேற்கூரை என்றால் பாதுகாப்பை குறிக்கும். அந்த மேற்கூரை என்பது உள்ளே இருக்கிறவர்களை பாதுகாக்கிற தன்மையுடையது. நம் வாழ்க்கையிலும் நாம் பாதுகாவலர்களாய் இருக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால், நாம் நம்முடைய ஜெபத்திலே அநேகரை பாதுகாக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அநேகருக்கு நாம் திறப்பிலே நிற்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இந்த 3 தன்மைகள் நம் வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால், நம்மை கொண்டு கர்த்தர் ஐஸ்வர்யவான்கள் மாத்திரமல்ல, அநேகரை இரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்த முடியும். நாம் ஒரு ஊன்றுகோலாய் நம் வாழ்க்கையில் நிற்க முடியும். நாம் அநேகரை ஏற்றிவிட முடியும். நாம் கனவீனம் உள்ளவர்களாய் இருக்கலாம், ஒருவேளை நாம் ஏழையாக இருக்கலாம், ஒருவேளை நம்மிடத்தில்
வசதி வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கலாம். நம்மிடத்தில ஒரு பெரிய புகழோ, பதவியோ நம்மிடத்தில இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்மிடத்திலே இந்த 3 குணங்கள் இருக்குமானால், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். நம்மை தாழ்த்துகிற குணமும், ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கிற குணமும், மற்றவர்களுக்காக திறப்பிலே நிற்கிற ஒரு குணமும் நமக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால், நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். காட்டத்தி மரத்தை கொண்டு ரட்சிக்கப்படுவதற்கு அரிதாயிருந்த ஒரு ஐஸ்வர்யவானை கூட கர்த்தர் ரட்சிக்க முடியும் என்றால், உங்களையும் என்னையும் கொண்டு கர்த்தர் அநேகரை ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்த முடியும். நிச்சயமாக அது முடியும். ஆமென். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென்.